ஜீவா ஸ்டேஷன்ல ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஐராவோட ஆளுங்க வேகமா வந்து ஆணி அடிக்கிறத நிறுத்த சொல்லிட்டு கூட வந்தவங்கள வேலையை ஆரம்பிக்க சொல்றான். ஜீவாவும் நீங்களாம் யாருன்னு கேட்க, நான் தான் இந்த பில்டிங்கோட ஓனரு, நீங்களாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்ல, அப்படியே சுத்தியில வச்சு மண்டையில போட்டனா மண்டை ஓபன் ஆயிரும். ஒழுங்கா அவங்கள கூப்பிட்டு ஓடி போயிருன்னு மிரட்ட, உடனே மொபைல் எடுத்து பாருங்க மக்களே, என் பாட்டனும் முப்பாட்டனும் வேர்வை சிந்தி வாங்கின இடத்துல நான் கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங்க்கு பல மாசமா வாடகை கொடுக்கலன்னு கேட்க வந்தா என்ன அடிக்க வராங்க, பாருங்க மக்களே பாருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. சார் இப்ப யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஜீவா கேட்க, உள்ள வந்ததுல இருந்தே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இத சோசியல் மீடியால போட போறேன்னு சொன்னதும் ஜீவா பயந்து, சார் சார் நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன், நீங்க வாங்க நம்ம உட்காந்து பேசலாம்னு கூப்பிட்டு போறான். அப்ப வாவர் எல்லாரையும் கூப்பிட்டு டெய்லி அப்டேட் கேட்க, ஜீவா மட்டும் தனியா நிக்கிறத பார்த்துட்டு நீ என்ன அங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டா, ஜீவாவை தள்ளி விட்டு ஐராவோட ஆளு வந்து விஷயத்த சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறான். அப்புறம் 12 மாசமா ஸ்டேஷன்ல இருந்து வாடகை வராததுனால எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி மனு கொடுத்துட்டு தான் வரேன், அவங்களும் சீக்கிரம் காலி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இத உங்க கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல, ராஜாவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு உண்மைதான்னு சொல்றான். இங்க லலிதா முரளியை நினைச்சு சோகமா இருக்க, பாட்டி அவங்க லவ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்தாங்கன்றத சொல்லிட்டு, அது உனக்கான காதல் தான், அவனும் உனக்கானவன் தான், அது நிச்சயம் உன்னை தேடி வரும், ஆனா அப்படி அந்த காதலும் அவனும் வரலைனா அது உனக்கானது இல்ல, அதை விட்டுட்டு நகர்ந்துரு, உங்க அம்மாவோட கடைசி ஆசையான உன் கல்யாணத்தை நாங்க முடிக்கணும், எங்களுக்கும் வயசாகுது, நாங்க சாகுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், எதனால சீக்கிரம் முடிவெடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க முரளி ராஜா கிட்ட முகமது அலி கேஸ்ல நம்ம ஊர்ல 100க்கு மேல டிப்பர் லாரி ஓடுது, இதுல ஐராவுக்கு சொந்தமா ஒரு 50 ஓடும், ஆனா வெறும் டயர் மார்க்க வச்சுக்கிட்டு எந்த லாரின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றான். சரி அந்த சாம்பிள்ஸ் என்னாச்சுன்னு கேட்க, மோஸ்ட்லி இன்னைக்கு அதோட ரிசல்ட் கிடைச்சிரும்னு சொல்றான். இங்க ஜீவாவும் நம்ம பசங்களும் நார்த்ல போலியான போலீஸ் ஸ்டேஷன் நடத்தின நியூஸை கேட்டுட்டு எப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க பாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஜீவா மட்டும் இது நிஜ போலீஸ் ஸ்டேஷனா, நம்மளா உண்மையாவே போலீஸ் தானா, திடீர்னு இன்னைக்கு ஒருத்தன் வந்து இது ஏன் இடம்னு சொல்றான், உண்மையை சொல்லுங்கடா இதுல யாரு ஃபேக்கான போலீஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்க, டேய் எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்குன்னு ஸ்பென்சி சொல்ல, என்ன எல்லாருமே நம்ம பக்கம் திரும்பிட்டாங்கன்னு ஜீவா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது முரளி வர, அவனை நிக்க சொல்லிட்டு, டேய் உண்மையை சொல்லு, நீ தானே அந்த ஃபேக் போலீஸ், யாரு உன்னை இந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தான்னு கேட்க, முரளி எல்லாம் முடிஞ்சு மாட்டிக்கிட்டோம்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப ஏட்டு ஏண்டா வடநாட்டு ஸ்டேஷன்ல நடந்தா நம்ம ஊர்ல நடக்குமா, மூடிக்கிட்டு வேலையை பாருடான்னு திட்டுறாரு. ஜீவாவும் சும்மா ஃபன்னுக்குன்னு சொல்லிட்டு, டேய் நீ ஏன்டா பயந்து போய் நிக்கிற, சும்மா விளாடத்தாண்டா செஞ்சோம்னு சொல்ல விறுவிறுன்னு ராஜாவோட ரூமுக்குள்ள போறான். இங்க வாவரும் இந்த நியூஸை கேட்டுட்டு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லி ஒரு டிடெக்டிவ் கிட்ட சொல்லி இருந்திருப்பான். அவருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் கேட்க, அவரும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முடிஞ்சது, இன்னும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க, நான் அர்ஜென்டா ஃபாரின் போறதுனால என்னோட கொலிக்கு ஒருத்தரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், இது அவர் பாத்துக்குவாருன்னு சொல்றாரு. இங்க முரளி வெளியே நடந்ததெல்லாம் ராஜா கிட்ட சொல்லி பீதியில இருக்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நீ மாட்டிப்ப, ஆனா நான் மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும், சார் நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலயும் ஒன்னாவே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசோக் வந்து, நீங்க கொடுத்த சாம்பிள்ஸ்ல ஒண்ணு பாலிமர் கோட்டட் யூரியா, இத விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்னு வெடி மருந்து, ஆனா இது பெரிய அளவுல வெடிக்காது, சின்ன சின்ன கிணறு தோன்றதுக்காக குவாரியில யூஸ் பண்ணுவாங்க, லாஸ்டா பீடி துண்டு பனியில நனைஞ்சதுனால எந்த பிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராஜாவும் இந்த கேஸை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கடுப்புல இருக்கான். அப்புறம் ராஜா பால தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க, திடீர்னு லேப்டாப்ல எதையோ தேடி பார்த்துட்டு சந்தோஷமா கண்டுபிடிச்சிட்டேன்னு, இவ்வளவு நேரம் நம்ம தப்பான ரூட்ல தேடிக்கிட்டு இருந்திருக்கோம், முகமது அலி மேல இருந்த டயர் வச்சு லாரி ஓடது இல்ல டிராக்டர் ஓடது, இந்த சாம்பிள்ஸும் இதோட ஒத்து போகுது, டிராக்டரை அக்ரிகல்ச்சருக்கும் கம்ப்ரஸருக்கும் டெய்ல மட்டும் மாத்தி யூஸ் பண்ண முடியும், நீ இந்த ரூட்ல கேஸ ஃபாலோ பண்ணு, நான் துண்டுபிடியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் முரளி நைட் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்க, லலிதா பொடனிக்கு பின்னாடி இருந்து கால் பண்ணா காலை கட் பண்ணி விட்டதும் மாட்டிக்கிறான். அப்புறம் கரண்ட் போனதுனால கேண்டில ஏத்திட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சமாளிக்க, நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தானே நான் இருக்கேன், பொதுவா பசங்க தான் பொண்ணுங்க பின்னாடி தெரிஞ்சு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் ஒரு பொண்ணா உன்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணதுனால உனக்கு நான் சீப்பா தெரிஞ்சிட்டேனான்னு கேட்க, ஏய் என்ன இப்படி எல்லாம் பேசுற, நான் என்னைக்குமே அப்படியெல்லாம் உன்னை நினைச்சது இல்லைன்னு சொல்றான். லலிதாவும் அப்புறம் ஏன்டா இப்படி பண்ற, இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ மயக்கம் போட்டு விழுந்ததும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்பினேன், உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறினேன், அத்தனை தடவை கால் பண்ணேன் அதுக்கும் ரெஸ்பான்ஸே இல்ல, இன்னைக்கு டீ கடையில வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்றேன், வேலை இருக்குன்னு கேஷுவலா கிளம்பி போற, அப்புறம் அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் என்னடா, என்ன பொறுத்தவரை அதுதான் காதல், உனக்கு எப்படின்னு கேட்க, இல்ல நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுனேன்னு சொல்ல வர, நீ எதுவும் சொல்லாம அமைதியா கூட இரு, ஆனா தப்பா எதுவும் பேசிராத, நான் உனக்கு ஃப்ரெண்டாடா, கேவலமா போய் சொல்ற, நீ அப்படி பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அழுதுகிட்டே கிளம்ப, அப்ப முரளி கைய பிடிச்சதும் ப்ளீஸ் கைய விடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறா. முரளியும் அழுதுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.